வணக்கம் நண்பர்களே. டிசியூ கோர்ஸுக்கு லாஸ்ட் டேட் வந்து 20th முடிஞ்சது. டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது கேள்வி வந்து எல்லார் மனசில் இருக்குது. உங்களுக்காகத்தான் இந்த காணொலி. ஸோ நம்ம அஃபிஷியலாக வந்து சேலம் நாச்சியப்பா இன்ஸ்டியூட்டில் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா ஒரு 10 நாள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மந்த் எண்டு வரைக்கும் சரிங்களா. மற்ற மாவட்டங்களில் வந்து வெளிப்படையாக கொடுக்கல. ஆனால் வந்து ஆன்லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் காமனாக தான் இருக்குது. ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறது. ஸோ ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது போர்ட்டல் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் விண்ணப்பிக்காத கூட இமிடியேட்டாக இன்றைக்கி விண்ணப்பிச்சுட்டு அங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கலாமா, நான் எலிஜிபிளானு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து தவற விட்டிங்கன்னா நான் அடுத்து ஒரு வருஷம் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோமே அப்படிங்கிற மெண்டாலிட்டி இருக்கீங்க. ஒரு 100 ரூபா கட்டி நீங்கள் முதல்ல வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 1 தான் நடைபெற போகுது. அதனால் வந்து இந்த 2 மாதத்துக்குனால மறுபடியும் அவங்க ரெக்வஸ்ட் கோட்டா கூட உங்களுக்கு அட்மிஷன் போட்டுக்கலாம். அதாவது இந்த 25ஆம் தேதிக்கு மேலே வந்து அவங்க கூப்பிடுவான்றாங்க. நிறைய இன்ஸ்டியூட்டில் அட்மிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இந்த டிசிஎம் கோர்ஸில் வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இந்த வருஷத்தை தவறாமல் இருக்குன்னா இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போர்ட்டல் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இமிடியேட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் எந்த நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. டேரெக்டாக போய் வந்து அட்மிஷன் போடுற பற்றி பேசிட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டிசிஎம் கோர்ஸ் பற்றி நம்ம பெனிஃபிட்ஸ் பற்றி நிறைய காணொலியில் நம்ம பேசியிருக்கோம். இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் 25,000 அது இந்த 20,000 அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட் வச்சு கூட இப்போ வந்து கோஆப்டி எக்ஸாம் வந்தால் கூட நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 3 விதமான சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஒன்று என்னது, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து நகை மதிப்பீட்டாளருக்கான சான்றிதழ், அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான சான்றிதழ். இந்த 3 சர்டிஃபிகேட்டுமே இந்த கோர்ஸின் வாயிலாக கொடுக்கறனால ப்ரைவேட்டில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இருக்குது. அப்ரைசர் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ப்ரைவேட் பேங்க்லேயே நீங்கள் வேலை பார்க்கலாம். சரிங்களா? ஃபைனான்ஸ் கம்பெனியில் இல்லை கோல்டு லோன் கொடுக்குற கம்பெனியில் வந்து அப்ரைசருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட் ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே போல் வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லையுமே அவங்க வந்து தனியாக ஸ்பெஷலாக வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. கடந்த ஆண்டு குரூப் 4லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆவின் சொசைட்டிக்கு தனியாக குரூப் 4ல் இந்த டிசிஎம் கோர்ஸ் படித்தவங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கோர்ஸ் படித்தா பெனிஃபிட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வயசு தான், அந்த 1 இயர் இந்த டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுக்கிறது உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கற்ற கல்வி என்றைக்கு வீண் போகாது. இந்த 1 இயர் கோர்ஸ் படிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் தான் இருக்குது. இது ரெகுலரில் மட்டும்தான் இப்போதைக்கு படிக்க முடியும். அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விருப்பம் உள்ளவங்க வந்து பயன் பெறலாம். இந்த சைட்டோட லிங்க்கு கொடுத்துட்றேன். அப்புறம் எந்தெந்த மாவட்டம் வரை எங்கெங்கே இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படிங்கிற லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். விருப்பம் உள்ளவங்க அதை லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை கூட பண்ணலாம். ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. இது சொந்தமாக டவுட் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. இதுக்கு வந்து நான் படிக்க போகிறேன், எனக்கு மெட்டீரியல் வேணும், கைடன்ஸ் வேணும், சப்போர்ட் வேணும்னா இந்த டிஸ்பிளேயில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணி நீங்கள் பயன் பெறலாம். ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருந்தீர்கள். மற்றும் ஒரு காணொலி நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.